بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை கோரிக்கையான இந்த ஜீவாதார கோரிக்கை, இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி மிகப்பெரிய சிறை செல்லும் போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்தலில் நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு வழங்குவதாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு விலையை நாம் நிர்ணயிக்கின்றோம். மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பெட்டியை வாங்கி கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில சீட்டுகளையும் சில நோட்டுகளையும் வாங்கிவிட்டு ஆதரிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களுக்காக பேரம் பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறதை ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம், அவங்க என்ன மாதிரிலாம் தங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினார்கள், இப்பொழுது எந்த நிலைக்கு போயிட்டு இருக்காங்க என்பதற்கு இந்த ஒரு தேர்தல் அழகான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நாங்கள் அரசியலில் போக மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை குப்பை கூடையில் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்விற்கும் துரோகம் செய்துவிட்டு அதைத் தொடர்ந்து வாக்குறுதி அளித்த மக்களுக்கும் துரோகம் இழைத்துவிட்டு அவங்க இந்த அரசியலில் நுழைகின்றார்கள். அப்படி அரசியலில் நுழைந்ததனுடைய வெளிப்பாடு இந்த அளவிற்கு கீழ்நிலையில அவர்கள் போகக்கூடிய ஒரு நிலையை நாம கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதாவது இப்போ திமுகவை ஆதரித்திருக்கின்றார்கள். திமுகவை ஏன் ஆதரித்தார்கள், எதற்காக ஆதரித்தார்கள், அவர்கள் சொன்ன காரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலிக்கூத்தான ஒரு காரணம். குமுதம் ரிப்போர்ட்டர் என்ற பத்திரிகையில ஜவாஹிருல்லா என்பவரை பேட்டி எடுக்கின்றார்கள். எதுக்காக நீங்க போய் திமுக கூட்டணியில் சேர்ந்தீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றார். ஒன்று இடஒதுக்கீடா, இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி வழங்கவில்லை, அந்த இடஒதுக்கீட்டுக்காகத்தான் நாங்கள் திமுகவில் சேர்ந்திருக்கிறோம் ஒன்று. ரெண்டாவது திருமண பதிவு சட்டம், அந்த திருமண பதிவு சட்டத்தை அதை சரி செய்ய சொல்லி அதில் உள்ள சங்கடங்களை நீக்க சொல்லி அதிமுக இடத்துல கோரிக்கை வைத்தார்களாம். அதை அவர்கள் நிறைவேற்ற தரவில்லையா. அப்ப நம்ம கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில அந்த கூட்டணியில நீடிப்பது நியாயமில்லை, நியாயமாகப்படவில்லை என்பதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என்று சொல்லி கூத்தடிக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். அதாவது ரெண்டுமே எந்த அளவுக்கு ஒரு சமுதாய துரோகம், சந்தர்ப்பவாதம் என்பது நாம கண்கூடாக பார்க்கிறோம். திருமண பதிவு சட்டம்னு சொல்றாங்களே, அந்த திருமண பதிவு சட்டத்தில் உள்ள சங்கடங்களை நீக்கல அப்படின்றதுனால தான் நாங்க திமுக கூட்டணிக்கு போனோம்னு சொல்றாங்களே. இந்த திருமண பதிவு சட்டத்தை கொண்டு வந்ததே திமுக தான். யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தானோ அவனோட போய் சேர்றான். என்னன்னு கேட்டா அதுதான் காரணம். அந்த சட்டத்தை கொண்டு வந்தவனோடய போய் சேர்ந்துக்கிட்டு திருமண பதிவு சட்டத்தை இது பண்ணதுதான் காரணம் என்று சொல்லி கூத்தடிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி இடஒதுக்கீடு தான் காரணம் என்றால் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தருவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள், அதுதான் காரணம் என்றால் அதை அதிகப்படுத்தி தரலன்னா இன்னும் நேரம் இருக்கே. அதுக்கு நம்ம கடைசி நேரத்தில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி தந்தா அந்த திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவாரா? இவரு சொல்லுவாரா? வாக்குறுதி தர முடியுமா? வெளிப்படையாக சொல்லுவார்களா? இடஒதுக்கீடு தான் மேட்ரு அப்படின்னா இடஒதுக்கீடை திமுக தந்ததே 2007 செப்டம்பர் 15ஆம் தேதி இடஒதுக்கீடு வழங்குகின்றார்கள். இடஒதுக்கீட்டை வழங்குனதுக்காக நன்றி அறிவிப்பு மாநாடுலாம் கலைஞருக்கு போட்டீங்க, கலைஞரை கூப்பிட்டு வச்சு குளிப்பாட்டினீங்க.
நடந்ததா இல்லையா? அப்ப நான் என்ன செய்யணும்? கொடுத்த இடஒதுக்கீட்டுக்காக அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் கலைஞர் ஆதரிச்சிருக்கணுமா இல்லையா? ஆதரித்தார்களா? இல்ல. காரணம் என்ன? கலைஞர்கிட்ட 2 சீட்டு கேட்டாங்க. 2 சீட்டு கலைஞர் தரலன்னவனையும் கலைஞர் எதிர்த்து வெளியே வந்து தனித்து நின்று 4 தொகுதியில நின்று மண்ணை கவினார்களா இல்லையா? அப்ப இடஒதுக்கீடு தான் முக்கியம் அப்படின்னா, இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு பிரதானம் அப்படின்னா, இடஒதுக்கீட்டுக்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம் என்றால், கொடுத்த இடஒதுக்கீட்டுக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆதரித்து ஓட்டு போட்டீர்களா? இல்ல. ஆனா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்ம கொடுத்த இடஒதுக்கீட்டுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஓட்டு போடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அதை தொடர்ந்து வந்த தேர்தலில் அதற்குண்டான விலையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். இவங்க என்ன செஞ்சாங்க? அதுல அவருக்கு எதிராக களத்தில் நின்று 4 தொகுதியில தனித்து போட்டியிட்டு 40,000 பேர் ஆதரித்தார்கள் என்று சொல்லி தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்கி கேவலப்பட்டீர்களே, தெரியவில்லையா? மறந்து விட்டார்களா? அப்ப அதையும் பார்க்கிறோம். அப்ப இதுல இடஒதுக்கீடுல இவர்களுடைய நிலைப்பாடு எல்லாமே சந்தர்ப்பவாதமாகத்தான் இருந்திருக்கின்றது. ஜெயலலிதா இடஒதுக்கீட்டுக்காக ராஜரத்தினம் என்பவருடைய தலைமையில் கமிஷன் போட்டாங்க. அதற்காக 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம ஜெயலலிதாவை ஆதரிச்சோம். அப்ப என்ன சொன்னார்கள்? இந்த சமுதாய துரோகிகள் என்ன சொன்னாங்க? இந்த ஒரு வேஸ்ட் பேப்பர் ஆணையம், இது ஒரு வேஸ்ட் பேப்பரு, டாய்லெட் பேப்பரு, கக்கூஸ் போயிட்டு துடைக்கிற டாய்லெட் பேப்பர் இந்த பேப்பருக்காக ஜெயலலிதாவை ஆதரிக்கிறது, இப்படி கமிஷன் போட்டதுக்காக ஆதரிக்கிறது, இந்த கமிஷன்லாம் தேவையே இல்லை, இடஒதுக்கீடு தர அப்படின்னா. இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தா ஒரு கமிஷன் போடணும்டா. அப்படி கமிஷன் போட்டு அந்த கமிஷன் அறிக்கை கொடுத்தால்தான் இடஒதுக்கீடு தருவார்கள், அதுதான் ரூல்ஸ். அப்படி அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு கமிஷன் போடாட்டினா இடஒதுக்கீடு தரமாட்டான் என்று சொல்லி நாம பிரச்சாரம் செய்யும் பொழுது, இது வேஸ்ட் பேப்பர் ஆணையம், டாய்லெட் பேப்பர் ஆணையம் என்று சொன்னவர்கள் 2006 ஜெயலலிதா தோல்வி, கருணாநிதி உட்கார்றாரு. நீதிபதி ராஜரத்தினம் தலைமையில் உள்ள கமிஷனை கலைச்சிட்டு இவர் இடஒதுக்கீடு தூக்கி கையில கொடுக்க போறாரு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவர் நீதிபதி ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கிறாரு. உடனே அப்ப இந்த திமுகவுக்கு ஜால்ரா தட்டி இருந்தாங்களே, அப்ப என்ன சொன்னாங்க? பாத்தீர்களா, கருணாநிதி ஆணையம் அமைத்து விட்டார், இவர் எப்படிப்பட்ட நல்லவர். நம்ம ஆதரிச்சோமே ஜெயலலிதா ஆணையம் போட்டப்ப, அப்போ டஸ்ட் பேப்பரா இருந்துச்சு, டாய்லெட் பேப்பரா இருந்துச்சு. தொடச்சு போட்ட டாய்லெட் பேப்பரை கருணாநிதியினுடைய ஆட்சியில் எடுத்து இவங்க மூஞ்சி துடைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் கேவலப்பட்டவர்களா இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோமா இல்லையா? இடஒதுக்கீட்டுக்காக ஆதரித்தீர்கள், கருணாநிதிக்கு ஜால்ரா தட்டினீர்கள். அப்படி அந்த கமிஷன் ஆக ஓகோ என்று புகழ்ந்து அதுக்கடுத்து இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறமும் அதுக்கப்புறமாவது இவர்கள் நியாயமா நடந்தினார்களா இடஒதுக்கீடு விஷயத்துல? இல்ல. இடஒதுக்கீடு விஷயத்துல துரோகம் இழைக்கப்படுகின்றது. முஸ்லிம்களுக்கு சரியான முறையில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அப்படி வழங்கப்படாம கொடுத்தது 100ல் 3 இல்ல, 200ல் 7 இல்ல, 400ல் 14 இல்ல என்று சொல்லி நாம கோரிக்கை விடுக்கின்றோம். என்ன சொன்னாங்க? இது ரோஸ்டர் முறை, ரோஸ்டர் முறையில தான் இது கொடுப்பாங்க, உங்களுக்கு இப்ப எல்லாம் கிடைக்காது என்று சொல்லி அதை நியாயப்படுத்துறத பாக்குறோம். நம்ம போராட்டம்லாம் நடத்தணும். போராட்டம் நடத்தினா கடைசி என்ன சொன்ன? கடைசியில கலைஞர் என்ன அறிக்கை விட்டாரு? ஆமா, இடஒதுக்கீடுல துரோகம் நடந்து விட்டது, அதிகாரிகள் இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் பேட்டி கொடுக்கிறாரு. சம்பந்தப்பட்டாலே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? தப்பு பண்ணல, அவர் நல்லவர் என்று கத்தி கொண்டிருந்தார்களா இல்லையா? அப்படி சமுதாயத்துக்கு துரோகம் இழைத்த துரோகிகள் தான் இவர்கள். அப்போ அதே மாதிரி ஏற்கனவே கலைஞருடைய ஆட்சியில நாம இடஒதுக்கீடு கேட்டோமே, அப்ப கூட என்ன சொன்னார்கள்? அது இடஒதுக்கீடு தர்றதுக்கு இவருக்கு ரைட்ஸ் கிடையாது, மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். அதனால கலைஞரோட அப்ப கூட்டணி இருந்தாங்க. கலைஞரை எதிர்த்து போராட்டம் பண்ணதுக்கு திராணி இல்லாம டெல்லி சலோ, வாங்க டெல்லிக்கு போய் போராடுவோம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு தானடா போனீங்க. நீங்க எங்கடா இங்க போராட்டம் பண்ணி எங்கடா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தீங்க? அப்ப இப்படி அவர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே துரோகமாகத்தான் இருக்கின்றது சமுதாயத்துக்கு. அப்படி துரோகம் செய்த சமுதாய துரோகிகள் இப்ப இடஒதுக்கீட்டுக்காக நாங்க போய் திமுகவோட சேர்ந்துட்டோம்னு சொன்னா, கேப்பையில நெய்வடையுதுன்னா
கேட்கிறவன் கேனையனா இவர்கள் இடஒதுக்கீடுக்காகத்தான் நாங்க ஆதரிச்சோம்னு சொன்னா மக்கள் நம்பிட்டு போவார்களா? அவருடைய அந்த வரலாறு தெரியாதா? அப்ப இப்படி அயோக்கியத்தனம் பண்றதை பாக்குறோம். அதுல அந்த பேட்டியை கேட்கிறான், இந்த மாதிரி திமுக ஊழல் ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாங்க, அப்படி ஊழல் பண்ணக்கூடிய ஒரு இயக்கத்தோடைய நீங்க கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். டக்குன்னு கேட்டவனே அதுக்கும் சமாளிப்ப பாருங்க. அது நாங்க உடன்பாடு வைக்கிறோம் என்றால் அது ஊழல் இல்லை, அதெல்லாம் அதை பத்திலாம் நம்ம பேச முடியுமா? அப்படிலாம் இருக்கதான் செய்யும். பாருங்க எப்படிப்பட்ட பச்சோந்திகள், எப்படிப்பட்ட அயோக்கியர்களாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமா இல்லையா? எங்களையும் ஆம் ஆத்மியையும் தவிர ஊழல் இல்லாத ஒரு கட்சி கிடையாது என்று சொல்லி அதுல பீத்தல் வேற. இவர்கள் ஊழல் பண்ணதுல இவர்களை மிஞ்ச ஆள் இருக்குமா? எந்த அளவிற்கு இவர்கள் ஊழல் பண்ணினார்கள்? சுனாமியில செத்தவனுக்கு வசூல் பண்ற பேர்ல வசூல் பண்ணி சுனாமியை சுருட்டிய திருடர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட திருடங்க நாங்க அவ்வளவு கை சுத்த எங்களுக்கு, நாங்க எப்படிப்பட்ட நல்லவர்கள் தெரியுமா என்று சொல்லி சொல்கின்றார்கள். என்றால் சுனாமி கணக்க இதுவரைக்கும் வெளியிட்டீங்களாடா? சுனாமியில 66 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி 30 லட்சம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணிட்டு மீதி பணத்தை வாயில போட்ட அயோக்கியர்கள், அப்படிப்பட்ட திருடர்கள் இவனெல்லாம் கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சா நாட்டையே முழுங்கிடுவான். டோட்டலா நாட்டுல கொஞ்சம் சுரண்டதெல்லாம் இல்ல, ஒரே முழுங்கா முழுங்கிடுவான். ஃபித்ரான்னு வசூல் பண்ணி நான் மக்களுடைய அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றதை நீ விட்டியா? ஒழுங்கா விட்டியா? ஃபித்ரான்னு வசூல் பண்ணி ஃபித்ரா காசை திண்டவர்கள் இவர்கள். வக்பு வாரியத்தில் தலைவராக இருந்து கொண்டு அந்த ஹைதர் அலி என்பவர் திண்டது தெரியாதா? பகிரங்க அறைகோல் விட்டோமா இல்லையா? வக்பு வாரிய ஊழல் நாங்க நிரூபித்து காட்டுறோம், நீ வா நேரடியா உட்காரு என்று கூப்பிட்டோமே, பின்னங்கால் பிரடியில் அடிக்க ஓடினாரா இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் நாங்க ஊழலற்றவர்கள் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பாக்குறோம் பாபர் மசூதி அந்த விவகாரத்துல என்ன தீர்ப்புல என்ன சொன்னாங்க? இவர்களுக்கு சமுதாய அக்கறைன்றது இருக்கின்றதா? பாபர் மசூதியுடைய இடத்தை 3ஆ பிரிச்சு 1 பங்கு முஸ்லிம்களுக்கு மற்ற 2 பங்கு இந்துக்களுக்குன்னு சொல்லி சொன்ன தீர்ப்பு அருமையான தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இது நியாயத்தினுடைய முதல் படி என்று சொன்னீங்களா? சமுதாய துரோகிகளா? அப்படிப்பட்ட சமுதாய துரோகிகள் எதனாலயா அந்த பக்கமே நெருங்க முடியாம இருந்துச்சான். நமக்கு 1 பங்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, இது வெற்றியினுடைய முதல் படி அல்லவா அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லி ஓட்டு பொறுக்குவதற்காக சமுதாய துரோகம் செய்த இந்த சமுதாய துரோகிகள் சமுதாயத்தை பத்தி பேசலாமா? அப்ப எல்லாமே தங்களுடைய சுயநலனுக்காக அந்த ஓட்டு பொறுக்குவதற்காக இவ்வளவு நாள் ஜெயலலிதாக்கு தட்டின ஜால்ரா இருக்கே, அந்த அதிமுக அமைச்சர்களே அரளக்கூடிய அளவுக்கு ஜால்ரா தட்டி விட்டு இப்ப அப்படியே திமுக பக்கம் அந்த ஜால்ராவை மாத்தி தட்ட ஆரம்பித்து விட்டு இதுக்கு கேட்டா சமுதாயத்துக்காக தான் நாங்க போட்டோம், சமுதாயத்துக்காக தான் ஆதரித்தோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலைகளை சமுதாயம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனா அதே நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்? 2 பேரும் சமதூரம் தான். யார் ஆதரிக்கிறதா இருந்தாலும் எதிர்க்கிறதாக இருந்தாலும் சமுதாய நலன் தான் முக்கியம். இந்த ஜனவரி 28 போராட்டம் அதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விட்டது. இந்த தேர்தல் அப்படியே 2 பேரும் பிரிச்சு காட்டுது. யாரு சமுதாய துரோகிகள், சமுதாய நலன் கருதி செயல்படுபவர்கள் யார் என்பதற்குண்டான அழகான உரைகளாக இந்த தேர்தல் மூலமாக அல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கின்றான். ஆக இத்தகைய சமுதாய துரோகிகளை அடையாளம் கண்டு இவர்களை இத்தகைய சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தி சரியான முறையில் இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்